ஜெயலலிதாவோட இருந்திருக்கேன், கலைஞரை பார்த்துருக்கேன், அண்ணாவை பார்க்கல நான். மற்ற எல்லா தலைவர்களோடும் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். எல்லா தலைவரும் என்ன சொல்லுவாங்கன்னா, வாங்க கட்சிக்கு வந்ததுக்கு நன்றி, பாராட்டுக்கள், நல்ல சிறப்பாக செயல்படுங்க, கட்சியை வளருங்க, நம்ம கட்சி வந்து இதுக்கு வரணும் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் இவர் தளபதி அவர் சொன்னால் எனக்கே ஷாக் ஆகுது. இந்த நான் வந்து எம்எல்ஏ இருக்கும்போது இந்தியாவிலே சிறந்த சட்டமன்றம் கள்ளச்சாராயத்தை ஒழிச்சு வால்பாறையில் தமிழ்நாட்டில் சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக அரசாங்கத்தால் அவார்டு வாங்கினேன். அது சட்டமன்றத்தில் ஜெயலலிதா வந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இந்த எம்எல்ஏ மாதிரி இருக்குன்னு சொல்லி பாராட்டி பேசினாங்க. அந்த ரெக்கார்டெல்லாம் இன்னும் ஆவணத்தில் இருக்குது, ஆவணப்பட்டிருக்கு. இந்த இரண்டு கட்சிகள் இதுவரை தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டமாக மாநில உரிமைகளுக்கோ அல்லது இந்த மாதிரி அரசியல் விஷயங்களில் இதில் தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்து என்ன மாற்றத்தை செஞ்சிட முடியும்னு நினைக்கிறேன்? இந்த ஃபியூச்சரிஸ்ட் பாலிடிக்ஸ் அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா, மக்களின் தேவைகளை அறிந்து, அந்த மக்களின் தேவைகளை உண்மைகளை அறிந்து, அதை சொல்ல வேண்டியதை சொல்லி, அதை மாற்றாமல் மாற்றாமல் இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு ஒன்று சொல்லக்கூடாது. இல்லை, அது ஏதாவது விஷயம் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெண்டு கட்சிகள் இந்த விஷயத்தை செய்ய தவறி இருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த விஷயத்தை செய்யும், அப்படி ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்குறேன். தேர்தல் என்பது ஒரு வியாபார சந்தை, அதில் வாங்குவதும் விற்பதும் அரசியல் கட்சிகளும் வாக்காளர்கள் சொன்னார். இதுவரைக்கும் இப்படி தான் நடந்துட்டு. இதை மாற்றுவதற்கு தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்கு. நீங்கள் பயணித்த அதிமுகவும் அதிமுக வந்து எந்த இடத்த தவறு செய்ததா நீங்க நினைக்கிறீங்க? அதிமுக இடத்துக்கு தவேக வருது அப்படின்னா அதிமுக இடத்துக்குள்ள அதாவது அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ நாங்கள் தான் நம்ம இன்றைக்கி போய் ஜாயின் பண்ணியிருக்கோம். எத்தனையோ பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து யோசிக்கிறாங்க, அவ்வளோ தைரியமாக வரமாட்டாங்க. ஒரு தொகுதியாக வந்து சுற்றுப்பயணம் செய்யட்டும், மக்களை சந்திக்கட்டும், மக்களை சந்தித்து மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணட்டும். அந்த வாக்காளர்களுக்கு அவர் சொல்கிறத அந்த சைக்காலஜிக்கலாக அந்த பாடி லாங்குவேஜ், அந்த உடல் மொழி இருக்கு இல்லையா, அவருடைய உடல் மொழி சொல்லும் அந்த உண்மையை. இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிற மருத்துவர் ஸ்ரீதரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கு இணைஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நேரடியாக கேள்விகளுக்கு வரலான்னு நினைக்கிறேன் சார். அதிமுகவில் நீங்கள் எந்த காலத்தில் இணைஞ்சிங்க, எதற்காக அதிமுகவிலிருந்து விலகினீங்க, அதுக்கப்புறம் தனியாக நீங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கீங்க, இப்போது எதற்காக தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கீங்க? 1977 எம்ஜிஆர் கட்சி ஆட்சி அமைக்கும் போது தான் நாங்களாம் வால்பாறையில் படித்தோம். 81 ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனில் அசிஸ்டன்ட் ஜெனரல் செக்ரட்டரியாக ஏடிஎம் சாரில் இருந்தேன். அன்னையிலேருந்து ஏடிஎம்கிலேருந்து அப்போ உள்ள மந்திரிகள் அப்படி இருந்தது. அதில் முன்னாள் அமைச்சர், கல்வி அமைச்சர் அரங்கநாயகம், அவர் தான் என்னை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தார். அவர் கல்வி அமைச்சராக இருக்கும்போது நான் படிச்சுட்டு இருக்கும்போது, அப்புறம் முத்துசாமி என்ன டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார், இப்போ இருக்கார் டிஎம்கில் இருக்கார்ல, அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். இவங்க 2 பேரும் மெடிக்கல் காலேஜுக்கு நிறைய காரியங்களை அவங்கள வச்சு செஞ்ச பிறகு 81 நான் அதிமுகவில் உறுப்பினர் ஆனேன். 81லேருந்து 2019 வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்துங்க, எத்தனை வருஷம் ஆச்சு? நியர்பை 39 இயர்ஸ். 39 இயர்ஸ் அதிமுகலே தான், எந்த கட்சிக்குமே போல. 2019 வந்து நம்ம வந்து அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த நான் வந்து எம்எல்ஏ இருக்கும்போது இந்தியாவிலே சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் கள்ளச்சாராயத்தை ஒழிச்சு வால்பாறையில் தமிழ்நாட்டில் சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக அரசாங்கத்தால் அவார்டு வாங்கினேன். இந்த அவார்டு எந்த காலகட்டம் சார்? 91 to 96 கள்ளச்சாராயத்தை ஒழிச்சது. இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கும்போது எனக்கு லைஃப் த்ரெட்டு, உயிருக்கு ஆபத்து. இப்போது ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி சிஎம் வந்து எனக்கு வந்து போலீஸ் வித் கன்னோட பந்தோசம் கொடுத்துருந்தாங்க. ஸோ 5 வருஷமும் நான் போலீஸ் வித் கன்னோடு தான் இருந்தேன். எங்கே போனாலும் போலீஸோடு தான் போவேன், கன்னோடு தான் இருக்கும், துப்பாக்கி எந்த போலீஸோடு தான். அந்தளவுக்கு இந்த கலாச்சாரம் காய்ச்சறவங்ககிட்ட எனக்கு ஆபத்து இருந்துச்சு. ஸோ இந்த லைஃப் த்ரெட்டையும் உதாரி தள்ளிட்டு பொதுமக்களுக்காக
இந்த சமூகத்துக்காக உழைச்சனால சிறந்த சட்டமன்ற உறுப்பினர். இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவார்டு வந்து இந்தியாவில் உள்ள எந்த ரீஜனல் பார்ட்டியில் உள்ள எம்எல்ஏவோ அல்லது நேஷ்னல் பார்ட்டியோட இல்லையோ இந்தியாவில் யாருமே வாங்கலாம். இந்த அரசு அண்ணா ஹசன் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு தனி நேரவர். ஆனால் இந்த மாதிரி ஒரு பண்ணல. நான் தான் இந்த ஒரு அரசியல் கட்சி எம்எல்ஏவாக இது செஞ்சேன். அது சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மா வந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த எம்எல்ஏ மாதிரி இருக்குன்னு சொல்லி பாராட்டி பேசினாங்க. அந்த ரெக்கார்டெல்லாம் இன்னும் ஆவணத்தில் இருக்குது, ஆவணப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் நம்ம வரதுக்கும் போது அப்போ எடப்பாடி பழனிசாமின்னு என்னுடைய செட் அவர் மக்களால் மக்களுக்கான மக்களாட்சி தான் இது நம்முடைய ஆட்சி. அப்போ அந்த கடைக்கோடி மக்களுக்கும் அரசியல் அதிகாரம் முடிச்சார். ஸோ இப்போ இருக்கிறதுல அந்த அதிகாரம் படித்தவர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், நடுத்தரவர்கள் மத்தியில், அறிவாளிகள் மத்தியில், அன்றாடம் வேலை செய்கிறவர்கள் மத்தியில் வந்து ஒரு தகுதி இருந்தும் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒரு இன்க்ளூசிவ் பார்ட்டிஸ் இல்லை, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் தான் எம்ஜிஆர் சொன்னார். அது கிடைக்கல. அப்போ தான் தமிழக வெற்றி கழகம் அவங்க லான்ச் பண்ணும்போது இது வந்து இதை சொன்னார், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாருக்கும் அதில் இந்த குறிப்பிட்டது எல்லா சமூகங்களையும் இன்க்ளூசிவாக கொண்டு வரணும், அதில் நாம் மட்டும் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லோரும் வரலாம், கூட்டணியில் சேரலாம், எல்லாருக்கும் உங்கள் ஆட்சியில் நாங்கள் அதிகாரம் தரோம்னு சொன்னார். எந்த கட்சியும் அது சொன்னதில்லை. ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க ஜெயிக்கணும், அவங்க முதலமைச்சர் ஆகணும், அவங்க கட்சியில் உள்ளவங்க தான் மந்திரி சபை அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இந்தியாவிலே புதுசாக இதை நான் கேள்விப்பட்டேன். இதை அவர் வந்து பிரகடனப்படுத்தினார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பிரகடனப்படுத்தினார். அதாவது வந்து இது வந்து இப்படி கூட்டணி கட்சிகளுக்கும் நாங்கள் மந்திரி சபையில் அரசியலில் அதிகாரத்தில் பங்கு தருவோம். இது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு அப்ளைடு பாலிடிக்ஸ். இது யதார்த்தமான உண்மை. அதாவது பாசாங்காக அவர் பேசலை, சந்தர்ப்பத்துக்காக பேசலை. இதுதான் தீர்மானம், இதுதான் டிட்டர்மினேஷன். அதை திட்டமிட்டு சொல்கிறார். இந்த திட்டமிட்டு சொல்கிறது தான் அரசியலை வந்து எம்ஜிஆர் மாதிரி. அப்போ எம்ஜிஆர் அதே மாதிரி மாவட்ட அதுக்கு பிறகு ஃபாலோ பண்ணேன். அப்போ நான் டிபேட்டில் அதிமுக சார்பாக பேசுவேன் எல்லா மீடியாவில். அப்போ எல்லாமே நான் அப்பவும் சொல்லுவேன், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு 26 இருக்குது, அவர் வந்து ஒரு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நான் அவர் பண்ணுவேன். அப்போ நிறையாவில் கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் தாவைக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாரு. இன்னொன்று நிதர்சனமான உண்மை. மக்கள் மத்தியில் நம்ம வந்து இந்த பேப்பர் படிக்கிறோம், நாங்கள் களத்தில் இருக்கோம், களத்தில் பார்க்குறோம். ஸோ எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஒரு ஐகானிக் லீடர், மாஸ் புல்லிங் லீடர், ஒரு கேரிஸ்மாட்டிக் லீடர். அதுவும் சொல்கிறது இது தான் செய்வேன், இதைத்தான் செய்ய போகிறேன் அப்படின்னு டிட்டர்மினேஷனாக துல்லியமாக சொல்கிறாரு. கன்ஃபியூஸ் பண்ணாமல் கரெக்டாக டெசிஷன் எடுத்து ஒரு பிரகடனப்படுத்துகிறார், டிக்ளேர் பண்ணுறார். அது வந்து உறுதியாக இருக்கார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நாட்டுக்கு தேவை, ஒரு அரசியல் மாற்றம் தேவை அப்படின்னு நான் பேசிகிட்டே வந்தேன். இதெல்லாம் பட்ச் பண்ணிவிட்டு நீ கூப்பிட்டாங்க. நான் எத்தனை சொன்னேன், நான் கட்சியில் இருக்கேன். கள்ளக்குறிச்சி அந்த 67 பேர் செத்ததில் நான் தான் பொதுநல வழக்கு போட்டேன் ஹைகோர்ட்டில். பொதுநல வழக்கு போட்டு நான் வாதாடினேன். அப்புறம் இந்த டாஸ்மார்க் ரெய்டில் அந்த இடிக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய கேஸுக்கு இடையூற்று மனுவா இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டேன். இப்போ ஒரு கேஸ் வால்பாறை தொகுதியுடைய ஒரு கேஸ் வந்து தமிழகம் முழுவதும் வந்து மதுவிலக்குடைய அதை எப்படி அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்கேன். இப்போ டாஸ்மாக் மதுவிலக்கு வேண்டும், மதுவிலக்குள்ள மக்களை எப்படி காப்பாற்றுறது, அது எப்படி நீங்கள் வந்து சயின்டிஃபிக்காக மருத்துவ ரீதியில் அந்த மக்களை காப்பாற்றணும், இந்த மக்களை காப்பாற்றலாம், அடுத்த சந்ததியர் சமுதாயம் வந்து பாதிக்கப்படும், அதுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு மெடிக்கல் ரீதியாக நான் போட்டிருக்க இந்த கேஸ் ஒரு வாரத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ பொதுநல வழக்கோடு செஞ்சுருக்கனால இப்படி இதுதான் என்னுடைய வேலை. அதனால் வந்து உங்களுடைய கட்சியுடைய கொள்கைகள், உங்களுடைய அப்ரோச்சு, நீங்கள் வந்து ஒரு அதே மாதிரி எம்ஜிஆர் 72 மாவட்ட செயலெல்லாம் ஆட்டோக்காரர், சினிமா டிக்கெட் விற்கிறவர், 77 மந்திரிகளெல்லாம் பூ விற்கிறவங்கள அப்படிலாம் வந்து பொறுப்பு கொடுத்தாரு. இன்னும் எது கொடுத்தாருன்னா அது ஒரு சீர்திருத்தம் பண்ணார். அதாவது குடிசையில் உள்ளவங்களும் கோட்டையில் சரிசமமாக கொடி கட்டி, தேசிய கொடி கட்டி வலம் வர வேண்டும் என்று கனவு கண்டார். அப்பொழுது தான் இந்த மாற்றம் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இல்லை, இந்த அரசியல் இடைவெளியை சுருக்க வேண்டும் என்று பாடுபட்டார். அதைத்தான் நீங்களும் செய்றீங்க. உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அப்படி தான் போட்டிருக்கீங்க. சின்ன சின்ன ஆளுகளை
வந்து மாடுஜலாக போட்டிருக்கீங்க, பெரிய பட்டாதாரர் பட்டாய ரொம்ப பணக்காரர், ரொம்ப ஒரு லேண்ட் லாட்டெல்லாம் போடலை. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ண, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து அடுத்த ஒரு ஐகானிக் மாஸ் லீடர் அப்படிங்கிற ஒரு அந்த தகுதிக்கு அந்த 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 சொல்கிறதுக்கு நீங்கள் தகுதியான ஒரு தலைவர். அதனால் வந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கட்சியிலேருந்து நான் விலகிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் ஏதாவது பேசிட்டீங்களா? அவர்கள் ஏதாவது உங்ககிட்ட பேசினாங்களா? அவர் தான் சொன்னார், நாம் எல்லாம் சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்னார். அதுதான் ஒரு தலைவருடைய விஜய் அவர்களை நேரடியாக அழைத்தார். அதான் எப்படின்னா எல்லா தலைவங்க நீங்கள் கட்சிக்கு உழைக்கணும், கட்சி நல்லா வளர்க்கணும், அப்படி தான் எல்லா தலைவரும் சொல்லுவாங்க. அப்படியா? அப்படி தான் சொல்லுவாங்க. நான் தலைவர் எம்ஜிஆரோடு இருந்திருக்கேன், ஜெயலலிதாவோடு இருந்திருக்கேன், கலைஞரை பார்த்துருக்கேன், அண்ணாவை பார்க்கல, நான் மற்ற எல்லா தலைவர்களோடும் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். எல்லா தலைவரும் என்ன சொல்லுவாங்கன்னா, வாங்க கட்சிக்கு வந்ததுக்கு நன்றி, பாராட்டுக்கள், நல்ல சிறப்பாக செயல்படுங்க, கட்சியை வளருங்க, நம்ம கட்சி வந்து இதுக்கு வரணும் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் இவர் தளபதி அவர் சொன்னால் எனக்கே ஷாக் எடுது, பிடிச்சிருச்சு ரொம்ப. நான் யாரையும் மிகப்படுத்தலாம் பேச மாட்டேன். என்ன சொன்னேன், நாம் எல்லாம் சேர்ந்து, நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து, அதுதான் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், அதுதான் ஃபியூச்சர் பாலிடிக்ஸ். நாம் எல்லாரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்காக, நாட்டு மக்களுக்காக உழைப்போம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. 40 ஆண்டுகால அரசியலும் சரி, என்னுடைய 40 ஆண்டுகால மருத்துவத்துறையிலும் சரி, இந்த மருத்துவத்துறை வந்து நாங்கள் அடிமட்ட மக்களோடு தான் பழகுறோம். பேஷண்ட்டுக்கு எல்லா தரப்பு மட்டும் மக்கள் தான் வருவாங்க. இப்போ தான் நான் மெட்ராஸில் இருக்கேன், நான் கிராமத்தில் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன், கோயம்புத்தூரில். அப்போ எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா தரப்பு மட்டும் பேசுவாங்க, அவங்களுடைய பல்ஸ்லாம் எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த 40 ஆண்டு அரசியலில் வாக்காளர்கள் வந்து ஒரு புதிய மாற்றத்தை, அதாவது ஒரு அறிவார்ந்த அரசியலை, ஒரு ஆளுமை மிக்க அரசியலை, ஒரு நெறி சார்ந்த அரசியலை, ஒரு யதார்த்த அரசியலை, இன்னைக்கு தேவையான அரசியல், இந்த அரசியலில் மக்களின் பங்களிப்பை சேர்த்து கொண்டு, இணைத்து கொண்டு, அந்த மக்கள், அதாவது டார்கெட் ஆடியன்ஸ், டார்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அது யாருன்னா படித்தவர்கள், இளைஞர்கள், பெண்கள், அறிஞர்கள், பாமர மக்கள், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு விஷயம் குறிப்பாக குறிப்பிட வேண்டியது, இதே 40 காலத்தில் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய நலனில் ஊட்டியிலும் சரி, வால்பாறையிலும் சரி, மேகமலையிலும் சரி, எந்த மலைப்பிரதேச மக்களுடைய வாழ்க்கையை எந்த அரசியல் கட்சியும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் இவர் பார்த்தார். எப்படி எம்ஜிஆருக்கு அடுத்து எந்த விஷயத்தில் சொல்கிறீங்க? அதுதான் இப்போ என்னைய கேட்கும்போது, வால்பாறையில் நான் ஒரு தோட்ட தொழிலாளியுடைய மகன், என்னுடைய பேக்ரவுண்டு, நான் சொல்கிறத அவங்க கேட்குறாங்க. வால்பாறை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை ஒரு கட்சிகள் இதுவரை கேட்கவில்லைன்னு போது அவங்க வந்து என்னை கன்சிடர் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த அரசியல் அதைத்தான் சொன்னேன். அதுதான் ஒரு அந்த விழுப்புரத்தில் அந்த ஃபஸ்ட்டு மாநாட்டில் சொன்னார், யாருக்கு அரசியல் அதிகாரம் அல்லது யாருக்கு போய் சேரவில்லையோ அவர்களுக்கு போய் சேர வேண்டும். இங்கிலீஷில் சொன்னால் இட் ஷுட் ரீச் டு தி அன்ரீச்ட். அது அரசியலும் சரி, நிர்வாகத்திலும் சரி, கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, தொழிலிலும் சரி, விவசாயத்திலும் சரி, இது வந்து எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும். இல்லை, என்ன பார்வை வைக்கப்படுதுன்னா, இப்போது எதிர்கட்சியாக அதிமுக இருக்குன்னா, இப்போ அதுலேருந்து விலகுறவங்க திமுகவுக்கு போவாங்க, இல்லை இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு போவாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, பாஜக இந்த 3 கட்சிகளை தாண்டி தமிழக வெற்றி கழகம் எந்த விதத்தில் உங்களை ஈர்த்திருக்குது? அல்லது இன்னொரு பார்வை என்ன வைக்கப்படுதுன்னா, ஒரு புதிதாக போகக்கூடிய கட்சியில் ஒரு பொறுப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கீங்களா? நல்ல கேள்வி. நான் 40 ஆண்டு காலகட்டத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போது சரி, ஜெயலலிதா இருக்கும்போது சரி, இந்த கல்ட் பாலிட்டிக்ஸ் எனக்கு பிடிக்காது. துதிபாடும் அரசியல் எனக்கு பிடிக்காது. அரசியலில் வந்து துதிபாடுறவங்களுக்கு தான், கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குறவங்களுக்கு தான் அரசியலில் முன்னுக்கு வர முடியும். நம்ம வந்து கொடுக்குற வேலையை நல்லா செய்வோம், அப்படி தான் நம்ம அரசியல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம டாக்டர்னால வந்து யதார்த்தத்தான் சொல்லுவோம், மிகைப்படுத்தி சொல்ல மாட்டோம், பாசாங்கு பண்ண மாட்டோம், சந்தர்ப்பத்துக்காக பேச மாட்டோம். இது என்னுடைய ஆரம்பகால அரசியலிருந்து இந்த வரைக்கும் அதை கடைபிடிக்கிறேன். அதனால் பதவிகளை எனக்கு பெருசு கிடையாது, பதவிகளை நினச்சி நான் போக மாட்டேன். அவங்களுடைய எடுப்புகள், அந்த கட்சியுடைய முன்னெடுப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஏன் அதிமுக இது இருந்தேன்னா, அது ஒரு ஏழைகளின் கட்சி, அது எம்ஜிஆருடைய இதை போட முடியும். ஸோ அதிலிருந்து வந்தோம்னா எம்ஜிஆருடைய
கட்சியுடைய புதிய பரிணாமத்தை வச்சு கொண்டு வராரு. இந்த மாதிரி கட்சிகளுக்கு போய் நம்ம இணைத்து கொண்டு பெரிய பதவி கொடுப்பாங்க. நான் எல்லா பதவியும் அடைஞ்சிட்டேன். எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து ஜெயலலிதா எல்லா பதவியும் கொடுத்துட்டாங்க. சிண்டிகேட் மெம்பராக இருந்தேன், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் மெம்பராக இருந்தேன், ஸ்டேட் ஹை லெவல் கமிட்டி மெம்பர் இன் ப்ரொஹிபிஷனில் இருந்தேன், ஸ்டேட் லேபர் அட்வைசரி போர்டு மெம்பராக இருந்தேன், அப்புறம் வந்து ஸ்டேட் ஸ்போர்ட்ஸில் கமிஷனில் மெம்பராக இருந்தேன். அப்படி பல பதவியில் அழைச்சி வச்சுட்டேன். அதுக்கடுத்து அதை விட முக்கியமான பதவி மருத்துவம். எல்லா தரப்பு மக்களையும் நம்ம சந்திக்கிறேன். நம்ம டாக்டர் இருந்தாலும் நம்ம மருத்துவத்தில் நம்ம இது இருக்கிறோம். அதனால் வந்து நம்ம அரசியலை வந்து ஒரு தெளிவான அரசியலை பண்ணுறோம். அதைத்தான் சொல்கிறோம். யார்கிட்டையும் நம்ம வந்து அந்த ஒரு வேணும், இதுக்கு வேணும், அதுக்காக அலைஞ்சு கொடுத்து அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்காக வந்து கொஞ்சம் நெளிவு சுழிவாக பார்த்து அப்படி போகிறதில்ல. நம்ம அப்படி துதிப்பாடல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எதை சொல்கிறீங்க? அதாவது ஒரு அரசியலில் வந்து எப்போவுமே ஒரு பொறுப்புக்கு வரணும், ஒரு பொறுப்புலேருந்து இன்னொரு பொறுப்புக்கு போகணும் அப்படின்னு நினச்சி தான் அரசியல் பண்ணுவாங்க. நான் அதை நினைக்கிறதில்ல. எனக்கு பிடிக்கணும், என்னுடைய வேவலத்து பிடிக்கணும், அந்த பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் உண்மையாக இருக்கணும். அது யார் செய்து வந்தாலும் சரி, யார் செய்தாலும் சரி எனக்கு பிடிக்கும். நான் யார் வந்து டிபேட்டில் விட நீங்கள் பார்த்துருக்கலாம். எது நியாயமோ அது நியாயம் என்று சொல்லுவேன், எது தவறு என்றால் இது தவறு என்று சொல்லுவேன், எதை திருத்த வேண்டும் என்றால் அது திருத்த வேண்டும் சொல்லுவேன். அதே மாதிரி தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அப்படித்தான் செய்வேன். இல்லை அதான் சார், இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறீங்க. இப்போ அதிமுக திமுக 2 கட்சிகளும் திரட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்த 2 கட்சிகள் இதுவரை தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டமாக மாநில உரிமைகளுக்கோ அல்லது இந்த மாதிரி அரசியல் விஷயங்களில் இதில் தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்து என்ன மாற்றத்தை செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க சார்? அப்படி வந்து ஒவ்வொரு ஆங்கிலத்தில் டைனமிக் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு வளர்ச்சியும் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியும் சோதனையிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி வருதில்லை. ஃபஸ்ட்டு ஒரு தீர்மானிக்கணும். இப்போ சந்திரமண்டலத்துக்கே நம்ம மனிதன் எப்படி போனால் தீர்மானிக்கிறது தான் ஃபஸ்ட்டு அந்த தீர்மானம் டிசைட் பண்ணணும். இது முடியும், நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு. அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டஜி, கொள்கைகளை வகுக்கணும். அந்த கொள்கையில் பெறலாமல் நம்ம அதை எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் அந்த டார்கெட்டை அடைகிறதுக்கு, அந்த இலக்கை அடைகிறதுக்கு நம்ம வந்து நேர்மையாக கடினமான உழைப்பை கொடுக்கணும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சி வந்து பின்னாடி குறைஞ்சி போயிடும், வளராதுன்னு சொல்லவே முடியாது. இதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய டார்கெட்னா என்ன? அப்போ 3 பேரை வச்சு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தாங்க நடேசன் பார்க்கில். இந்த 3 பேரை வச்சு ஆரம்பிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளோ பெரிய ஆட்சி வரும்னு யாராவது நினச்சாங்களா? டிட்டர்மினேஷன். அதே மாதிரி 72ல் எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது எத்தனையோ பேர் சொன்னாங்க, விசில் அடித்தாங்க குஞ்சுகள். இந்த கூட்டம் நீங்கள் கேட்ட கேள்வியை தான் அன்றைக்கி சொன்னாங்க. இது இவ்வளோ பெரிய கட்சி காங்கிரஸ் இருக்குது, இவ்வளோ பெரிய 150-80 மேலே ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பவரோட ஒரு கட்சியுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி கேட்குறீங்க. நான் நீங்கள் கட்சியோடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்கிறீங்கன்னா திமுகவோ அதிமுகவோ செய்யாத ஒன்றை தமிழக வெற்றிகளுக்கு புதிதாக ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சிட போகுதுன்னு கேட்குறேன். இந்த ஃபியூச்சரிஸ்ட் பாலிடிக்ஸ், அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா மக்களின் தேவைகளை அறிந்து, அந்த மக்களின் தேவைகளை உண்மைகளை அறிந்து அதை சொல்ல வேண்டியதை சொல்லி அதை மாற்றாமல் மாற்றாமல் இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு ஒன்று சொல்லக்கூடாது. இல்லை அது ஏதாவது விஷயம் ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 கட்சிகள் இந்த விஷயத்தை செய்ய தவறி இருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த விஷயத்தை செய்யும், அப்படி ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, அதாவது கலெக்டிவ் பாலிட்டிக்ஸ் தான். அதாவது அரசியலில் வந்து மக்கள் வந்து எல்லா விதத்திலையும், கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அறிவியலிலும் மருத்துவத்திலும் எல்லாத்தையும் வந்து அவர் டிக்ளேர் பண்ணார்ல அந்த மீட்டிங்கில், அதை அப்படியே செய்கிறது அவங்க வேலை. தமிழக வெற்றி கழகத்துடைய லான்ச் பண்ணும்போது பிரகடனப்படுத்தினார்ல, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னார்ல, என்ன நம்ம இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னு சொன்னார்ல, அதை அப்படியே பண்ணாலே போதும், தமிழகம் நல்லா சுபிட்சமாக ஏதாவது ஒரு விஷயம். இப்போ கல்வினா கல்வியில் இந்த விஷயத்தை இந்த 2 கட்சிகள் செய்ய தவறி இருக்கிறாங்க, இதை வந்து தமிழக வெற்றி கழகம் மாற்றும் இதை செய்யும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். செய்ய தவறுதை விட ரெனோவேஷன் இன் பாலிடிக்ஸ், அதாவது மக்களுடைய நலத்திட்டங்களை விரிவாக்கம் செய்து நவீனப்படுத்தி இன்றைய மக்களுக்கு தேவையான ஒரு வளர்ச்சியை கொடுப்பது தான் புதிய அரசியல். அதை வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ தேவை. அதை தான் எல்லா மக்களும் வாக்காளர் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் என்னப்பா இவங்க பார்க்குறாங்க. எந்த கட்சிகளும் மக்கள் நலத்திட்டங்களை செய்திருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. பல சமுதாய சீர்திருத்தங்களுக்கு 61% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, சத்துணவு திட்டம் கொண்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்லவில்லை. அதெல்லாம் திராவிட கட்சிகள் செய்தது தான்.
ஆனால் அவர்கள் செய்தார்கள் இல்லை. ஆனால் இனியும் தேவைப்படுகிறது. எப்படி தேவைப்படுகிறது? நீங்கள் நீட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, நீட்டு கொண்டு வந்து கொடுத்து நிறுத்துனீங்களா? நீட்டு வேண்டான்னு சொன்னீங்களா? இப்படி சொல்வதை செய்யணும், மடைமாற்றம் செய்யக்கூடாது. என்ன செய்ய போகிறோம் அதான் டிட்டர்மினேஷன் சொன்னேன். இப்போ நீட்டு குறித்து நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன். இப்போ நீட்டுக்கு அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. அது இன்னைக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட முதல்ல நிராகரிக்கப்பட்டு வந்துருச்சு. இப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட மறுபடியும் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா நீட்டை ஒழிப்பதற்கு என்ன பண்ணுவாங்க? நீட்டை ஒழிப்பதற்கு என்ன வழிகள்னு கேட்குறேன். அதாவது நாங்கள் நீட்டை கொண்டு வந்துட மாட்டோம், நாங்கள் நீட்டை திருப்பி கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன மக்களை உங்களை மிஸ்லீட் பண்ணாமல் இருந்தாலும் அது நல்லா இருந்துச்சு. வாக்காளர்களை மிஸ்லீட் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்துச்சு. வாக்காளர்களை பொய்யான வாக்குகளை கொடுத்து வாக்குகளை வாங்குவது நல்லா இருந்துச்சு. அதுதான் சொன்னேன். நிதர்சனமான யதார்த்தமான பாசாங்கு இல்லாத சந்தர்ப்பவாதம் இல்லாத ஒரு நேர்மையான நேர்த்தியான அறிவார்ந்த ஆளுமை மிக்க அரசியல். இல்லை நீங்கள் சொன்னதுனால தான் கேட்குறேன். இப்போ இதுலேயே இதில் எல்லாமே நீட்டில் இருந்து இது எல்லாமே அப்படின்னா நீங்கள் இப்போ நீட்டில் இருந்தேன்னா நீட் இல்லாமல் அது எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு அவர் வெற்றிக்கழக தலைவர் ஒரு மீட்டிங்கில் முந்தா நாள் இந்த ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு கொடுக்கும்போது என்ன சொன்னார், எல்லோரும் இருங்க, நல்லா படிங்க, நீட்டு மட்டுமே நமக்கு ஒரு படிப்பில் எல்லாமே இருக்காது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குன்னு சொன்னார் இல்லையா? சொன்னார், கேள்விப்பட்டீங்களா? இதுதான் இல்லை நீட்டு மட்டுமே வாழ்க்கை கிடையாது. நீட்டை திமுக அது அரசியலுங்க. அந்த மாதிரி அரசியல் செய்கிறது விரும்புகிறார். அதுதான் அந்த மாதிரி அரசியல் செய்யக்கூடாது. அதாவது ஒரு அன்னைக்கு ஒரு மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு உதாரணம் செய்யணும், ஒரு வேலை செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு தீர்மானித்து இதை சொல்கிறீங்கன்னா அது முடியும்னா நீங்கள் நிறைய சொல்லணும், முடியாதுன்னா நீங்கள் அதை சொல்லக்கூடாது. இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன எது அதாவது இன்னும் வர்ற காலங்களில் அதெல்லாம் கூடி பேசுவாங்க. மக்களுக்கு சொல்லும்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா இப்போ உங்களுக்கு இந்த சட்டமன்றத்தினுடைய அதிகாரம் ஒரு மாநில முதல்வருக்கு என்ன அதிகாரம்ங்கிறத நல்லா உணர்ந்திருப்பீங்க. நல்லது. அப்போது நீட்டுங்கிறது ஒரு மாநில அரசுக்கு இப்போ மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக விளக்குங்கிறது அல்லது இந்த தமிழக அரசு இந்த வழிகள் இருந்தும் இதை செய்ய தவறி இருக்கிறாங்க, நீங்கள் என்ன கருதுங்க? அது நீட்டு விளக்கு கல்வி மத்திய கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, மத்திய அரசு திட்டத்தில் இருக்குது. அதனால் மாநில அரசு என்ன நினச்சாலும் அது முடியாது. இது அரசியல் பண்ணாங்க. மத்திய அரசு அதாவது மத்திய கட்டுப்பாட்டிலிருந்து கல்வி என்றைக்கு மாநில கட்டுப்பாட்டுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் ஒரு முதலமைச்சர் தன் இஷ்டப்படி செய்ய முடியும். ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பே உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்த பிறகு நீங்கள் எப்படி இது மாற்றுவீங்க? அப்போ மக்களை ஏமாத்துறது தானே, அது மக்களை திசை திருப்புறது தானே, வாக்குக்காக எதுவும் சொல்லக்கூடாது இல்லை. அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் வாக்குகளை காலை தூக்கி விட்டு இதை தான் நான் செய்ய போகிறேன் அதை சொல்லுங்க. அதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ ஹாவ் டு ஆஸ் அ குட் கவர்னன்ஸ்னு என்ன தெரியுமா? ஓப்பன்னஸ், ஃப்ராங்க்னஸ், அவே ஃப்ரம் ஆர்பிட்ரினஸ், அப்புறம் டிரான்ஸ்பரன்சி, அதாவது நேர்மை, வெளிப்படைத்தன்மை, ஒளிவின்மை, அதை ஒழிச்சிட்டு மறைச்சி பேசுறது இல்லை. அப்புறம் திறமையான ஒரு ஆட்சி, கவர்னன்ஸ், அதுதான் ஒரு நல்ல ஆட்சி. ஸோ நீங்கள் முடியாதுன்னு மக்களை சொல்லுங்கள், மக்கள் ஏற்றுக்குவாங்க. நாங்கள் பண்ணிடுவோம், நீங்கள் மாணவர்களுக்கு எல்லாத்தையும் கடனை ரத்து பண்ணிட்டாங்களா? அதுக்குள்ளே வருமானம் இருக்கா? அப்போவே கேட்டாங்க, நானும் தான் கேட்டேன் மேடையில். நீங்கள் 505 அந்த இதில் கேட்டபோது 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க இல்லையா, இது நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டேன். எத்தனையோ அரசியல் கட்சிகள் கேட்டாங்க, நானும் தான் டிபேட்டாக கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க, நாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டிருக்கோம், தேர்தலுக்குன்னு வாக்குறுதியை தயாரிக்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த கமிட்டி போய் மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுது, மக்கள்கிட்ட சொல்லி அதை செய்யக்கூடியது தான். நாங்கள் அறிஞர்களை வச்சு எக்ஸ்பர்ட்டை வச்சு இந்த இதை பண்ணியிருக்கோம், இது முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? முடியும்னு சொல்லி அறிவித்து கமிட்டி போட்டு தான் பண்ணிங்க, உங்களுக்கு தெரியுமில்ல அது, அப்போ நீங்கள் செஞ்சுருக்கணும்ல. அப்படிப்பட்ட அரசியல் நாங்கள் பண்ண மாட்டோம். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் அரசியலில் உங்களுடைய நிலைமை என்ன செய்ய போகிறீங்க? 10 ரூபா என்கிட்ட இருக்குப்பா, நான் உனக்கு என்னால் ஒரு 5 ரூபா தான் உனக்கு தர முடியும், மீதி 5 ரூபா கொடுக்க முடியாது, அப்படி சொல்லுங்கள். ஆனால் அதை சொல்லுங்கள், என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யுங்க, அதே பெரிய அரசியல். இப்போ தமிழக அரசியல் களம் இதுவரையிலும் கூட திமுக அதிமுக திமுக இப்படி இருக்கக்கூடிய 2 இருமுனை கோணத்தில் தான் இந்த அரசியல் இருந்திருக்குது. இப்போது மூன்றாவதாக தமிழக வெற்றி கழகம், பிறகு நாம் தமிழர் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இருமுனை போட்டியை தாண்டி
திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சொல்கிறாங்க. இப்போ அதிமுகவை தாண்டி தமிழக வெற்றி கழகம் இருக்குமா? அதிமுக திமுகங்கிறத நம்ம ரொம்ப கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. தமிழக வெற்றி கழகங்கிறது ஒரு தனி ஒரு ஸ்பெஷலைஸ்டு பார்ட்டி. இல்லை, இப்போ 26 தேர்தல் 26 தேர்தலில் அதான் அதாவது தேர்தல் காலத்தில் வந்து மிலன் வைஷ்ணவர் அப்படின்னு ஒரு ஒரு ஹிஸ்டோரியன் ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கார். எலெக்ஷன் இஸ் அ மார்க்கெட் பிளேஸ் where vote and political party and voters are buyers and seekers. இது வந்து தேர்தல் என்பது ஒரு வியாபார சந்தை, அதில் வாங்குவதும் விற்பதும் அரசியல் கட்சிகளும் வாக்காளர்கள் சொன்னார். இது வரைக்கும் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இதை மாற்றுவதற்கு தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்கிறது. நீங்கள் பயணித்த அதிமுகவும் இதுவரைக்கும் எல்லா கட்சிகளும் அதான் சொல்கிறாரு. அவர் அரசியலுக்கு நான் சொல்லலை, அவர் ஒரு இல்லை அதை கொண்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அது எதாவதுன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது. அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு கட்சி ஒரு மக்கள் சொல்லுகின்ற போது ஒரு ஆட்சியினுடைய ஒரு ஸ்டேட்மென்ட்ஷிப் அப்படின்னா யூ ஹாவ் டு இன்ஃப்யூஸ் கான்ஃபிடென்ஸ். அதாவது நீங்கள் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அந்த நம்பிக்கையை நீங்கள் பாத்திரமான ஒரு கட்சியாக தலைவராக இருக்க வேண்டும். இதுதான் டெமோக்ரஸியோட நட்சல், ஜனநாயகத்துடைய மக்களாட்சி தத்தினுடைய நட்சல். இதுதான் மக்கள் தேடுறாங்க. என்னப்பா நீங்கள் சொல்கிறத செய்யுங்கப்பா, என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யுங்க. பெருசாக மக்கள் எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் சொல்கிறத செய்யுங்க. இல்லை, என்னுடைய நாங்கள் வந்து கேள்வி என்னன்னா, இப்போ திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இந்த தேர்தல் களம் வழக்கமாக தமிழக அரசியல் களம் இருந்திருக்குது. இப்போ 26ல் திமுக வெர்சஸ் அதிமுகவிடத்துல தாவேகா இருக்குமா? திமுக வர்சஸ் அதிமுக வர்சஸ் அதிமுக இருக்கிற களம் இந்த மாதிரி திமுக வர்சஸ் தாவேகான்னு இருக்குமா? அதாவது அரசியல் களத்தில் வந்து வீரர்கள் ஓட்டப்பந்தயம், ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி எத்தனை வீரர்கள் வந்து கலந்துக்குவாங்க. அதில் வீரர்கள் வந்து அவர்களோடு ஓடுகின்ற டாக்டிக்ஸ், அவர்கள் எடுக்கின்ற முன்னெடுப்பு, அரசியல் ஒவ்வொரு கட்சியும் வைக்கின்ற தேர்தல் பரப்புரை, அவருடைய கொள்கைகள், திட்டங்கள், இதை மக்களிடத்தில் சொல்லி அவங்க அப்ரூவலை வாங்கி அவங்க அவங்க அப்ரூவல் வந்து எதை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிக்க போகிறாங்க. இதுலேயும் குறிப்பாக அவங்களுக்கு இன்னும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம்னா, இன்றைக்கி நான் டிஎம்கே, என் ஓட்டு எனக்கு டிஎம்கே கொடுக்கும், நீங்கள் ஏடிஎம்கே உங்கள் ஓட்டை அவர் இது கொடுக்கும். அவர் வந்து வேற ஒரு கட்சி, நான் வந்து தாவக்காக்கு என்னுடைய வச்சு ஓட்டு கொடுத்துச்சு. அந்தந்த கட்சி வாக்காளர்கள் அந்தந்த கட்சி கொடுத்துரும். இதில் 30% வாக்காளர்கள் எந்த கட்சியுமே இல்லாதவர்கள், நடுநிலையாளர்கள், கட்சி சாராதவர்கள். அவர்கள் கட்சினா பிடிக்காது, ஓட்டு மட்டும் போடுவாங்க. இந்த 30% ஓட்டில் 15% நடுநிலையாளர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிப்பார்கள், 15% வரமாட்டாங்க. இதுதான் நான் என்னுடைய அதான் சார், பொதுவாக ஒரு எந்த ஒரு அரசாங்கம் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது உருவாகும் இருக்கும். அந்த வாக்குங்கிறது பொதுவாக ஒரு கட்சி இருக்குது, ரூலிங்கில் இருக்குது, அதோடைய ஆன்டி இன்கம்பன்சி இன்னொரு கட்சியை நோக்கி போகும். அது இதுவரையும் அதிமுகவுக்கு போயிடுச்சு. இப்போ அந்த வாக்கள் அதிமுகவை தாண்டி தாவேகாவுக்கு வரும்னு எந்த அடிப்படையில் நம்புறீங்கன்னு கரெக்டாக கேள்வி. இதை நான் களத்தில் போய் கேட்குறேன், வாக்காளர்கிட்ட இன்டராக்ட் பண்ணுறேன். அவங்க சொல்கிறாங்க, நாங்களாம் எந்த கட்சியுமே இல்லை சார், நாங்கள் நடுநிலையாளர். ஆனால் எங்களுடைய வாக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஏன்னா ஒரு கரிஸ்மாட்டிக்காக ஒரு கரெக்டாக பேசுகிறாரு, சிம்பிளாக பேசுகிறாரு. ஒரு வார்த்தை, அதாவது அதில் வார்த்தையில் வந்து இந்த ரெட்டாரிக் ஸ்பீச் ஆங்கிலத்தில், அதாவது சொல்லாற்றல் இல்லை, ஆனால் யதார்த்தம் இருக்கிறது. அதில் ஒரு உண்மை தெரியுது, இதைத்தான் செய்ய போகிறேன் அப்படி. அது போதும் சார் எங்களுக்கு. அதான் அதிமுகவினுடைய ஒரு அதிமுக வந்து எந்த இடத்த தவறு செய்ததா நீங்கள் நினைக்கிறீங்க? அதிமுக இடத்துக்கு தாவேகா வருது அப்படின்னா அதிமுக இடத்துக்கு இல்லை, அதாவது அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. அதிமுக திமுக அப்படி பார்க்கக்கூடாது. இல்லை, ஒரு ஆன்டி இன்கம்பன்சினா அது எதிர்கட்சியை நோக்கி தானே போகணும். அந்த இடத்துக்கு அதிமுக இல்லாததுக்கு என்ன காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது ஒரு கட்சி பல வீரர்கள் இருக்கார்கள், பல கோர்ட் இருக்குது, டீஸ் கோர்ட்டில். அதில் யாரை விளையாடுறாங்கிறது அவங்க விருப்பத்தை பொறுத்து. நீங்கள் போய் பங்கு இருக்கிறது உங்களுடைய ஐடியாலஜி பொறுத்து, உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. அதனால் உங்களுடைய ஐடியாலஜி பிரகாரம் தான் நீங்கள் போய் ஒரு இடத்துல பங்கெடுக்க முடியும். இப்போ நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர்னா எனக்கு எந்த டீமில் போய் ஒர்க் பண்ணணும்னு விளையாடணும்னு ஆசைப்பட்றேன்னா அது என்னுடைய கேள்விப்பார், அது என்னுடைய விருப்பம். நான் எப்படி ஒரு டிசிஷன் பண்ணேன்னா, எப்படி அவங்களுடைய அந்த ஃபுட்பாலுடைய அவங்க நேக்கு, அவங்க கோச்சுடைய அப்ரோச் எப்படி, அவங்க எப்படி ட்ரிபிள் பண்ணுறாங்க பாலை, அவங்க எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க,
அவங்க எப்படி ஃபார்வேர்டாக கொண்டு போகிறாங்க, அவங்க எப்படி டாக்டிஸாக அந்த பாலை கொண்டு போகிறாங்க, அவங்களுடைய டார்கெட் என்ன, எப்படி போய் அந்த பாலை போய் நெட் பண்ணுறாங்க, விளையாண்டுக்கிட்டே இருக்காங்களா, கோல் போஸ்ட்டில் அந்த பால் போதா போலையா. அப்போ இவங்க எப்படி என்ன இந்த டீம் வந்து கிடைக்கிற பாலை கோல் போஸ்ட்டில் நெட் பண்ணுறாங்க. அது கோல் கீப்பர் பிடிக்கிறாரு பிடிக்கலைங்கிறதில்ல, ஆனால் அடிக்கிற பால் போஸ்ட்டில் விழுகுது. ஸோ இந்த டீம் நல்ல டீம். இது ஒரு டிட்டர்மினேஷனாக இருக்குது, இது ஒரு தெளிவான முடிவெடுத்து வருது. இதில் ஒர்க் பண்ணுறது நமக்கு நம்முடைய கேலிபருக்கு நம்முடைய 40 கால அரசியலில் நன்றாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து எங்களுடைய சேவையை உங்களுக்கு நீங்கள் எங்களை மதிக்க தெரியல, எங்கள் மதிக்கிற இடத்துல நாங்கள் போகிறோம். நான் ஒரு நல்ல பிளேயர்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்ககிட்ட போகிறோம், எங்களோட திறமையை காட்டுறோம். இல்லை, இப்போ என்னென்னா, இப்போது உங்களை போன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ நீங்களாம் வரீங்க. இப்போது என்னென்னா, இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய அளவிலான வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பலருமே உங்களை போல் கருத்து கணிப்பு மூலம் பல நிறுவனங்கள் வெளியிடுறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ உங்களை போன்றவர்கள் வர்றாங்க, ஒரு கரண்ட் எம்எல்ஏவோ கரண்ட்டாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ அது அதிமுகலையோ திமுகலையோ இந்த மாதிரி கட்சியிலேருந்து ஒன்றும் பெருசாக வராதுக்கு என்ன காரணம்? வரமாட்டாங்க. அது அரசியலில் வந்து நம்ம அப்படி கணக்கு போடக்கூடாது, அது வரமாட்டாங்க. அதுதான் என்ன சொன்னேன், யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம அதாவது ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் என்னுடைய பார்வையில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய கணிப்பில் இஸ் an ordinary leader in an extraordinary situation. He is an extraordinary leader in an ordinary situation. அவர் தளபதி அவர்கள் ஒரு சாதாரண சூழ்நிலையில் ஒரு அசாதாரண ஒரு தலைவர், அசாதாரண சூழ்நிலையில் ஒரு சாதாரண தலைவர். இதுதான் நியூ தாட், நியூ அப்ரோச். இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பற்றி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விமர்சனம், இவங்க கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு வைக்கிறாங்க. ஆனால் ஒரு அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுக மீது வைக்கக்கூடிய அந்த விமர்சனமோ அந்த கூர்மையான பார்வையோ பாஜக பற்றி விமர்சனங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க. இது நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நான் ஒரு அரசியல் விமர்சகராக, ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக ஒரு 40 கால அரசியல் இருந்தது. என்ன சொல்கிறேன்னா, இந்திய காலகட்டத்தில் பத்திரிகையாளரும் சரி அரசியல் விமர்சனம் சரி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி ஒரு நடுநிலையான ஒரு அரசியல் ப்ரெஸ், ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு துணிச்சலாக இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அது எல்லாமே ப்ரீ டிட்டர்மெண்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு கட்சி ஒரு ஆட்சியே கவிழ்க்கிறதுக்கு பத்திரிகையுடைய எடுத்துக்காட்டுகள் எத்தனையோ இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. அப்பேற்பட்ட பத்திரிகை வந்து இன்றைக்கி வந்து ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி அந்த டிசைனில் போகுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய கட்சி, ஒரு மாஸ் உள்ள கட்சி. எங்கே போனாலும் நீங்கள் கேட்டுவாங்க, விசாரிச்சுட்டு போகணும் நீங்கள் எப்படி அவருக்கு மாஸ் இருக்குது, பொதுமக்கள் மத்தியில் எப்படி இருக்குது. இது ஏதாவது ஒரு பத்திரிகை, ஏதாவது ஒரு ஊடகங்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுதா? இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி கூட இதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கா? ஊடகத்தில் வந்து எங்கே வந்திருக்கு? அவ்வளோவும் வரலையே. இல்லை, ஒரு அறிக்கை கூட டிவி டிபேட் ஆகிற அளவில் இருக்குதுன்னு இல்லை. அது ஒன்றும் இல்லை. ஒரு தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற லீடர்கள்லேயே வந்து மாஸ் புல்லிங் லீடர் அவர் தளபதி தான். இது எல்லோரும் ஒத்துக்கணும். நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு போயிடும். இன்றைக்கி யாருக்கு அவர் க்ரௌட் புல்லிங் லீடர் அவர் தானே. இப்போ அவருக்கு உண்டான அந்த 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 டி இம்பார்ட்டன்ஸ் வந்து பத்திரிக்கை கொடுக்குறதில்ல. பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு விரும்புகிறாங்க. தே ஆர் அண்டர் கம்பல்ஷன். அவங்களுக்குன்னு ஒரு சில சிக்கல் இருக்குது. மெயின்ஸ் மீடியாவில் எந்த விஷயத்தில் தமிழக வெற்றி கழகத்தை இந்த ஊடகம் இருட்டடிச்சிருக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஜென்ரலாக இந்த ஊடகம் இல்லை, அதாவது சமூக ஊடகங்களில் தான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. சார், இன்னைக்கு நீங்கள் இணைஞ்ச செய்தி கூட இன்னைக்கு இருக்கிற டிபேட்ஸில் கூட விவாத பொருள் ஆகுது சார். நீங்கள் இன்னைக்கு உங்களை போன்ற தமிழக வெற்றி கழகத்தை இணைஞ்ச உடனே எல்லா சேட்டலைட் சேனல்ஸ்லையும் இன்றைக்கு ஹெட் நியூஸ் சார். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒரு தமிழக வெற்றி ஒருத்தர் விலங்கினா கூட அது கூட மெயின் நியூஸாக தான் இருக்குது. அதாவது என்னென்னா, இப்படியே தமிழக வெற்றி கழகம் ஒரு டிஎம்க்கு வந்து எகென்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு இது இல்லை, கட்டுப்படலாம் இல்லை. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாங்கள் யாரை எதுக்குறோம், கொள்கையில் யாரை எதுக்குறோம், அதில் ஒரு ஒளிமறைவில் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு. அப்புறம் வந்து எங்களுக்கு எதிரி யார், திமுக ஏன் எதுக்குறோன்னா அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னதை செய்யலை, அவங்க என்னென்ன செஞ்சாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த தெரு இருக்குது, இந்த தெரு நீங்கள் வந்த தெருவில் நாங்கள் ஏடிஎம்கே பீரியடில் 700 ரூபா தண்ணிக்கு, ஆனால் தண்ணி கனெக்ஷன் கொடுக்கல,
சிவேஜ் கனெக்ஷன் இன்னும் கொடுக்கல. ஆனால் கார்பரேஷனுக்கு 700 ரூபா 6 மாதத்துக்கு கட்டிடணும் வாட்டர் டேக்ஸ். இப்போ எவ்வளோ தெரியுமா? 6 மாதத்துக்கு 6000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 12000 ரூபா. அப்போது 1400 ரூபா. அப்போ எத்தனை வருஷத்துக்கு? 100 டைம்ஸ் ஆகிருக்கு. ஆனால் தண்ணி கொடுக்கல. இன்னும் தண்ணி கொடுத்துட்டு சார்ஜ் பண்ணால் கூட பரவாயில்ல. தண்ணியும் கொடுக்கல, சிவேஜும் கொடுக்கல, ஆனால் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் அவருக்கு போகுது. இதெல்லாம் தான் அவர் தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள் இப்படிலாம் இருக்கும்போது அவர் இரிட்டேட் ஆகுது. ஒரு நல்ல அரசியல், ஒரு பொதுமக்கள் செய்யக்கூடியது யதார்த்தம் சொல்லுவோம், இதைத்தான் செய்கிறோம் சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் பெரிய அரசியலாக பண்ண வேண்டாம் சார். நான் ஒரு அரசியல்வாதியாக ஒரு முன்னாள் எம்எல்ஏ சொல்கிறேன். தங்கு தடை இல்லாத ஒரு பொது சுகாதாரம், குடிநீர் பிரச்சனை, கல்வி பிரச்சனை, உள்ளாட்சி உடைய பிரச்சனை, இதை சரி செய்தாலே ஒரு பெரிய அரசியல் சார். இதை செஞ்சாலே போதும் சார். மக்களுக்கு பெருசாக நீங்கள் செய்யணும் சார். இதவே செய்யறதுக்கு முடியல சார். இதைத்தான் நம்ம சொல்கிறோம். இதை செய்யணும். இதை இன்றைய தேவைக்கேற்ப மக்களுடைய என்ன நினைக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நினைக்கிறாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நம்ம சேனலைஸ் பண்ணணும். இப்போது நீட்டுன்னு சொல்லி அரசியல் பண்ணி எத்தனை பேரை தான் சாகடிக்கிறது. அப்போ நீட்டு இல்லாமல் நீட்டு இப்படி இருக்குது, இவ்வளோ சிக்கல் இருக்குது, நீட்டு தான் ஒரு பார்வையாக வேறு ஒரு பார்வையில் பண்ணலாமேன்னு யார் சொல்லிக் கொடுக்க யாருக்கு இருக்கா? அப்போ அந்த சின்ன இன்னசென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் அரசியல் புத்தணுமா, அரசியலுக்காக அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுமா? அது பண்ணக்கூடாது. அதனால தான் சொன்னேன், யதார்த்த அரசியல், நிதர்சனமான அரசியல், பாசாங்கு இல்லாத அரசியல், உள்ளதை உள்ளபடியே சொல்லுகின்ற அரசியல், சந்தர்ப்பத்தை தகுந்தால் கூட தன்னை மாற்றிக்கொள்கின்ற அரசியல், அந்த அரசியல் தேவையில்லை. இதைத்தான் மக்கள் விரும்புகிறாங்க. இதைத்தான் தாவக தலைவர் அந்த பல்ஸ் பார்த்துரு மக்கள்கிட்ட. அவர் நடிகராக இருக்கும்போது 10 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவருடைய பங்கெடுத்திருக்காரு. அந்த அனிதா இறந்ததுலேருந்து நம்ம நிறைய பார்ப்போம். அப்போ அந்த ஃபீல் பண்ணுற அந்த பெயின் உணர்கிறாரு. அதான் எம்ஜிஆர் சொல்லுவார், என்று ஒரு தலைவர் மக்களின் வழியை தன் வழி என்று நினைக்கிறாரோ அந்த தலைவர் அந்த நிமிடத்திலிருந்து மக்கள் தலைவர். இதுதான் எம்ஜிஆர். இதே தான் இப்போ தாவக தலைவர் தளபதி அவர்கள் சொல்லுவார். மக்களுடைய வழியை உணர்கிறார். இல்லை, மக்களுடைய இப்போ நீங்கள் எம்ஜிஆரை மேற்கோள் காட்டி சொன்னதுனால கேட்குறேன். இப்போது எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களில் அவர்களுடைய அரசியல் கருத்துக்கள் படங்களாக வெளிப்படும், பாடல்களில் வெளிப்படும். மக்கள் சார்ந்தே தான் அந்த படங்கள், கொள்கைகள், அரசியலினுடைய முக்கியமான ஒரு வழிகளில் இருந்துச்சு. இப்போது விஜய் அவர்களுடைய திரைப்படங்கள் பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அப்படி மக்கள் வழிகளை பேசக்கூடிய திரைப்படங்கள் இருந்ததா எம்ஜிஆர் அவர்களோட நீங்கள் ஒப்பிட்டு பேசும்போது? அது நல்ல கேள்வி. இப்போது எம்ஜிஆர் அவர்கள் திட்டமிட்டு அரசியலில் இருந்து அரசியலில் வர வேண்டும் என்று, அரசியலில் இதுதான் இருக்கணும்னு அவர் கஷ்டப்பட்டது. அதனால் இந்த கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சேர்த்தார். ஆனால் அரசியலில் இவர் தளபதி அவர்கள் வரும்போது எத்தனை அவர்களுக்கு போராட்டங்கள், அவரை அரசியல் சினிமாவில் வரவிடாமல் எத்தனை பிரச்சனைகள், அதெல்லாம் இதை சர்வே பண்ணுறதுக்கு இப்படித்தான் நம்ம ஆட்சி ஒரு திட்டத்தை சொல்லி இந்த கதையை சொல்லி எடுத்துகிற யாராவது ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? ஸோ எப்போவுமே ஒரு திட்ட நோக்கில் அப்போலாம் அவருக்கு அரசியல் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். இந்த அவலங்களெல்லாம் பார்த்து தான் யார் தான் இதுக்கு மணி கட்டுறது, இது யார் தான் செய்கிறது? அதனால தான் ஜஸ்ட்டு நினச்சி பாருங்கள், நம்ம அரசியல் பேச வேண்டாம். நீங்கள் ஒரு 300 கோடி ரூபா ஒரு சம்பளம் வாங்குறீங்க, இனி ஒரு 5 வருஷத்துக்கு வாங்கினா எவ்வளோ ஆகும்? நோக்காமல் வாங்கிட்டு போகலாம்ல. அதை வேண்டான்ட்டு வரீங்கன்னா என்ன ஒருத்தங்க இறங்க. சரி, நம்ம ஒரு மக்களுக்காக செய்து பார்ப்போம். சார், இப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கட்சி தலைவராக ஆவதற்கும் முதலமைச்சராக ஆகிறதுக்கு முன்பு, அதுக்கு முன்னே திரட்ட ஒரு 15 ஆண்டுகள் கிட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, மக்களோடு வேலை செஞ்சுருக்காங்க, ஒரு கட்சியில் பயணிச்சிருக்கிறாங்க. அதனோடு ஒரு முரண்பாடுகள் ஏற்படுது, அதிமுக தனி கட்சி வருது. இப்போ விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு ட்ராக் லிஸ்ட் இல்லையேங்கிறது தான் பலருடைய பார்வையாக இருக்குது. அது அவங்களுடைய ஆப்சர்வேஷனாக இருக்கலாம். அதெல்லாம் பொய்யாக்கி அதெல்லாம் பிரேக் பண்ணி போகிறது தான் அவருடைய சாமர்த்தியம், அவருடைய நியூ அப்ரோச். இது நடக்கும் முடியும். அது நாங்கள் புரிகிறோம், எங்களுக்கு தெரியும். அது ஒரு அரசியல்வாதி எங்களுக்கு அனுபவத்தில் நாங்கள் களப்பணியாற்றுறத மக்களுடைய பல்ஸ் என்ன, மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, மக்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, அதை யார் செய்ய போகிறார், யார் செய்வதற்கு முன் வருகிறார்கள், எந்த விதமான நோக்கத்தில் முன் வருகிறார்கள் அப்படிங்கிறது போது சரி, ஓகே, இவர் தான் அதில் தெளிவாக இருக்கார். அதாவது நான் என்னுடைய இதில் நான் பார்க்குறது ஒரு சொல்லுங்கள், அதை டிட்டர்மினேஷனாக சொல்லுங்கள். அது சொல்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிங்க.
அது பாசிபிளாக முடியுமா முடியாதுன்னு யோசிங்க. யோசிச்சுட்டு சரி இது முடியும்னு நினச்சேன்னா அது செய்யுங்க, இது முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்கள். இப்போ தமிழக வெற்றி கழகம் ஊழல் ஒழிப்பு அரசியலை கையில் எடுக்கிறாங்க. ஊழல் ஒழிப்பு என்பது சாத்தியமானதா? ஊழல் ஒழிப்புங்கிறது ஒரு காம்ப்ரஹென்சிவ் பார்ட், ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. அதாவது எத்தனையோ காரணக்கரைகள் இருக்குது. ஆனால் ஒழிக்க முடியாது என்பது மனிதன், அதை ஒரு தனி மனித ஒழுக்கத்தை பொறுத்தது. அதாவது நீங்கள் ஆசை இருக்கிற வரைக்கும் ஊழல் இருக்குதாச்சு. ஒரு ஆசை ஊழல் ஒழிப்பு அரசியலில் ஒரு முதன்மையான ஃபேக்டராக தமிழக வெற்றி கழகம் கையில் எடுக்கிறாங்க. அது ஒழிப்புங்கிறது சாத்தியமானதான். அதாவது சாத்தியமானதுங்கிறது இலக்கு, சாத்தியப்படுத்து என்பது நம்முடைய விஷன். அப்படிதான் சொல்றாங்களா? ஆமாம், தமிழக வெற்றி அப்படிதான் போகணும். உடனே நாளைக்கே முடிச்சிட முடியுமா? அந்த வழி அந்த பாதையில் போகிறோம். அதுதான் வந்து அப்ளைடு பாலிட்டிக்ஸ். அப்ளைட் பாலிட்டிக்ஸ் என்ன? செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசியல். இல்லை அதான் சார், ஊழல் ஒழிப்புங்கிறது சாத்தியமானதா? அப்போ இவங்க தமிழக வெற்றி கழகம் அது மெயின் ஃபேக்டரா எடுக்கிறாங்கல்ல. ஆமாம். என்ன பார்வை இருக்குன்னா, பொதுவாக வரக்கூடிய கட்சிகள் ஒரு ஊழல் ஒழிப்பு அரசியல் அப்படிங்கிறத ஒரு ஃபேஷனாக எடுப்பாங்க. ஒரு நடுத்தர வர்க்க அல்லது படித்தவங்களை அரசியலுக்குள்ளே கொண்டு வருவதற்கு, தன் பக்கம் ஈர்ப்பதற்கு ஒரு ஃபேஷன் பாலிடிக்ஸாக ஊழலை கையில் எடுப்பாங்க. அந்த பின்னணியில் தான் தமிழக வெற்றி கழகம் எடுக்குதாங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல. அதாவது அரசியல் விமர்சனத்துக்காக வைக்கலாம், அரசியல் விமர்சனத்துக்காக சொல்லலாம். இந்த மாதிரி எத்தனையோ விமர்சனங்களை வைக்கலாம், அது நியாயம்தான். அது அரசியல் களத்தில் இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஊழல் ஒழிக்கிறீங்கன்னு ஒரு தீர்மானம் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சாலே நீங்கள் வெற்றி தான். நீங்கள் வந்து ஒரு நல்ல தலைவர் தான். நீங்கள் ஊழல் ஒழிக்கிறேன் அப்படின்னு ஆத்மாத்மா நீங்கள் நினச்சிட்டாலே நீங்கள் ஒருத்தர். அதுதான் நான் சொன்னேன், மக்களின் வழியை தன் வழி என்று உணர்ந்தாலே அவர் தலைவர். அவர் வழியை போய் நீங்கள் நிவாரணம் போட்டு மருந்து போட்டு ஆற்ற வேண்டியதில்லை, நீங்கள் உணர்ந்துட்டாலே நீங்கள் தலைவர். அவன் எப்படி கஷ்டப்படுறான், இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்களே, யார் தான் இதை செய்கிறது அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா? இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா? இவ்வளோ வருமானத்தை விட்டுட்டு வந்து இருக்காரு. நம்ம என்ன சரி நம்ம சம்பாதிச்செல்லாம் போதும், இந்த மக்களுக்காக எதாவது செய்வோம் அப்படின்னு நினச்சி வராங்க இல்லையா? அதை வந்து நம்ம இருகரம் கூப்பி யாராக இருந்தாலும் வர இருக்காங்க. அந்த எண்ணம், அதாவது அந்த உணர்வை தன் உணர்வாக, அந்த வழியை தன் வழியாக உணர்கிறார்களே, அவர்கள் தலைவர்கள் தான். சரி, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வரலாம் நினைக்கிறேன். இப்போ 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடைஞ்சிருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி மாநாட்டில் உங்களை ஈர்த்த ஒரு விஷயமே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் அவர்கள் அந்த மாநாட்டிலேயே அறிவித்தார். ஆனால் இதை சொன்னதுக்கு அப்புறமும் இன்று வரைக்கும் ஒரு கட்சி கூட மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய அதாவது 2 கட்சிகள், திமுக சைட்லையும் கூட்டணிகள் இருக்கிறாங்க, அதிமுக சைட்லையும் சில கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. ஒரு கட்சி கூட இதுவரையும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க? இல்லை வேறு ஏதாவது கட்சிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது நல்ல கேள்வி இது. அதாவது இப்போ நாங்கள் தான் நம்ம இன்றைக்கி போய் ஜாயின் பண்ணியிருக்கோம். எத்தனையோ பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து யோசிக்கிறாங்க, அவ்வளோ தைரியமாக வரமாட்டாங்க. நீங்கள் சொல்கிற கரெக்ட் தான். அதே மாதிரி அரசியல் கட்சி வரமாட்டாங்கன்னா அவர் வந்து தொகுதியாக வரும். இன்னும் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த கேள்வி இன்னும் ஒரு மாதம் கழிச்சு, 2 மாதம் கழிச்சுங்க. ஒரு தொகுதியாக வந்து சுற்றுப்பயணம் செய்யட்டும், மக்களை சந்திக்கட்டும், மக்களை சந்தித்து மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணட்டும். அந்த வாக்காளர்களுக்கு அவர் சொல்கிறத அந்த சைக்காலஜிக்கலாக, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த உடல் மொழி இருக்கு இல்லையா, அவருடைய உடல் மொழி சொல்லும் அந்த உண்மையை. அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இந்த தலைவர் பேசல, சரி இதை செய்வார்ப்பா அப்படின்னு மக்களுக்கு கணிக்க தெரியும். இதெல்லாம் பாருங்கள். பார்த்த பிறகு உங்களுக்கு அந்த ட்ரெண்டு வரும். ஒரு நேரத்தில் போட்டிகள் இருக்கும். நான் போய் சேர்றதா, நீ போய் சேர்றதா, அங்கே இடம் கிடைக்குமா, இங்கு கிடைக்குமான்னு அந்த நிலைமை வரப்போகிறது. சரிங்க சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கும் பெரிய கனவுகள் இருக்குது, கட்சியை பற்றிய பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறிட்டு நாங்களும் வாழ்த்துறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. வணக்கம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.